இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சுகம் உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். அதாவது நாம் சுகமாய் இருப்பது நம்முடைய தேர்ந்தெடுப்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்குள்ள செய்தியின் சாராம்சம். அதாவது நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பசி எடுத்ததுன்னா வந்து அவங்களாவே இருக்கிற சாப்பாடை, இருக்கிற பலகாரத்தை, இல்லை ஃப்ரிட்ஜை திறந்து எதையாவது எடுத்து சாப்பிட அவங்களால முடியும், சாப்பிடலாம். அது தப்பு ஒன்றும் இல்லை. அது எப்போ அவங்க செய்வாங்கன்னா, அவங்க நல்ல வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப குழந்தைங்களா இல்லாமல் வளர்ந்த பிள்ளைங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று, அவங்க அந்த வீட்டில் இல்லை இருக்கிறவங்க, அந்த வீட்டு சொந்தக்காரங்க, அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்கன்ற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க தைரியமாக எடுப்பாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு காரியம், தன்னுடைய பெற்றோர் வந்து நல்ல பெற்றோர், எனக்கு பசிக்கும் போது நான் எடுத்து சாப்பிட்டா எதையும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ற அந்த ஒரு புரிதல் இருந்தாலும் அவங்க வந்து தைரியமாக ஃப்ரிட்ஜை திறந்து எதுனாலும் எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பசிக்கும் போது. அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது நம்முடைய சுகம், நம்முடைய விடுதலை, நம்முடைய செழிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே சிலுவையில நமக்காக சம்பாதிக்கப்பட்டு நமக்கு இப்போ வந்து டேபிள்ல பரிமாறப்பட்டது மாதிரி வச்சிருக்குது ரெடியா. ஆண்டவர் வந்து அதை அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு நமக்கு. இப்போ நம்ம போய் அதை எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையா, அது நம்மளோட சாய்ஸ். அது வந்து எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அறிவு இருக்கணும் நமக்கு. வந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வந்து எனக்கு அவர் வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து உபயோகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு முதல்ல. அறிவுனா அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். அல்லது எந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையா, நான் வந்து அவருடைய பிள்ளையா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை நான் ஒரு அடிமை தான், வீட்டில் உள்ள வேலைக்காரர் தான், அவங்க கொடுத்தாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணத்தோடு இருந்தால் அவங்க தைரியமாக போய் அதை எடுத்துக்க முடியாது. இல்லை ஒருவேளை வளர்ச்சி குன்றிய பிள்ளையா இருக்குது, அதுக்கு வந்து ஒரு அறிவு முதிர்ச்சி இல்லை அப்படின்னாலும் போய் எடுத்து சாப்பிட முடியாது. அதே போல தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிற அவருடைய புத்திரர் என்கிற ஒரு புரிதல் இருக்கும்போது தான் நம்ம போய் நமக்குரியதை நம்ம எடுத்து நம்ம உபயோகப்படுத்துவோம். அது வந்து இப்போ நம்முடைய சுகம், நம்முடைய சாய்ஸுங்கும் போது இது வந்து நம்ம வந்து நம்மளை பிச்சைக்காரங்கன்னு நினைக்கிறோமா, வேலைக்காரங்கன்னு நினைக்கிறோமா, குழந்தைன்னு நினைக்கிறோமா, அல்லது பிள்ளைகள் என்று நினைக்கிறோமா, இதை பொறுத்து. இதில் எந்த இதாக இருந்தாலும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம். எப்படியாவது சுகம் கிடைக்கணுன்றது அவசியம். நம்ம எப்படியாவது சுகம் கிடைக்கணும். அது அந்த சுகம் வந்து நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபித்து வாங்குறதோ, இல்லை மற்றவங்க நமக்காக ஜெபிக்கும்படி கூறியோ, அல்லது நம்மளாவே அதை எடுத்துக்கொண்டோ, விசுவாசத்தினால் அதை கொள்ளவோ முடியும். இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல வரேன். நம்ம முதல் நிலையிலிருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபித்து அல்லது மற்றவங்களை ஜெபிக்க சொல்லி வாங்குறதை காட்டிலும் இந்த கடைசியில் நம்மளாவே எடுத்துக்கொள்வதற்கு அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து நாம் ஒரு வளர்ந்த பிள்ளை, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு அது உரிமை என்கிற ஒரு புரிதல் நமக்கு அவசியம். அப்படி புரிதல் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவோ அடம் பிடிக்கவோ தேவையே இல்லை. சின்ன குழந்தைங்க மாதிரி அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து வேதத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது அவரிடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட சில நிகழ்ச்சிகளை வைத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுல வந்து அது வருகிற மனுஷன் வந்து, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் அப்படின்னு கேட்குறான். ஆனா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறதுல அவனுக்கு தெளிவு இல்லை. அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை வாசிக்கிறேன். மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாய் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. இதுல
ஆண்டவர்கிட்ட வந்து பணிந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும். அவனுக்கு தெரியும் ஆண்டவரால சுகமாக்க முடியும்னு. ஆனா அவருக்கு அது விருப்பமா இல்லையா? அவர் செய்வாரா மாட்டாரா? அவருக்கு அது பிரியமா இல்லையான்றதுல ஒரு சந்தேகம் அவனுக்கு. அவருடைய விருப்பத்தின் மேல ஒரு சந்தேகம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி அவனுடைய எனக்கு விருப்பம் தான்ப்பா நீ சுகமாகுன்னு அவனை தொட்டு உடனே சுகமாக்குறாரு. குஷ்டரோகம் நீங்கிருச்சு. இது முதல் காரியம். அப்போ அவன் வந்து ஆண்டவர்ட்ட கேட்டு சந்தேகத்தினாலே முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு போறான். ஆனா ஆண்டவர் வந்து அதையும் வந்து அவர் சுகமாக்குறார். 2வது காரியம் அதே மத்தேயு 8 அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இந்த 2வது பகுதியில பாத்தீங்கன்னா இவனுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவரே சுகமாக்கும், ஆனா வந்து அவருடைய வார்த்தையின் மேல நான் விசுவாசிக்கிறேன், அவர் செய்வாரு, அவருடைய வார்த்தை சொல்லிட்டா போதும் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. முதல்ல வந்தவன் உனக்கு சித்தமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட வர்றான். அவர் சித்தம்னு சொல்றாரு. 2வது வந்தவன் வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க அப்போ சுகமாகனா, ஆண்டவர் வந்து வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போ, வேலைக்காரன் சுகமா இருக்கிறான்னே சுகமாயிட்டாங்க. இந்த பகுதியில இயேசுவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை. அவனுடைய அந்த சுகம் இல்லாதவன் அந்த இடத்துல இல்லை. ஆனா கூட அவருடைய வார்த்தையை அனுப்பினால் அவன் சுகமாவான். அவருடைய வார்த்தை பேசிட்டா போதும், அவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசிட்டா போதும், அங்க சுகம் நடக்கும்ன்றத அவன் நம்பினா. அப்படியே அவனுக்கு சுகமாச்சு. 3வது அதே மத்தேயு 8 அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இப்போ பாருங்களேன், யாருமே ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. அவரா பாக்குறாரு. பேதுருவோட வீட்டுக்கு போகும்போது அங்க அவருடைய மாமி சுகம் இல்லாம இருக்கிறத பாக்குறாரு. உடனே அவளை தொட்ட உடனே ஜுரம் போயிடுச்சு. அவள் எழுந்திருந்து உடனே அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாள். இதுல சுகத்தை இயேசு தாமாகவே முன் வந்து கொடுக்கிறார். இதுல எல்லாத்துலயும் ஒரு காமன் இது இருக்கு. சுகம் என்பது நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இதை வந்து இயேசுவானவர் தெளிவாக வெளிப்படுத்துறாரு. இப்போ சுகவீனமாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நம்ம அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் வித்தியாசம். இப்போ இதுல ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி பெற்றுக்கொள்றாங்க. முதல்ல சந்தேகத்தோட வர்றான். ஆனா வந்து எனக்கு சித்தம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. 2வதுல நீங்க ஒரு வார்த்தை மட்டும் இங்கிருந்தே சொல்லுங்க, அங்க சுகம் நடக்கும்னு அந்த வார்த்தையில விசுவாசத்தோட வந்தா. 3வதுல யாருமே ஒன்றும் சொல்லல, அவ படுத்து கிடக்கிறத பார்த்த உடனே ஆண்டவர் வந்து கை வைக்கிறார், தன்னால சுகமாகுது. 4வது காரியம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகர்களில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அடைந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இதுல இந்த சுகீனமானவன் அவனா வரல, அவனுடைய நண்பர்கள் அவனை சுமந்துட்டு வர்றாங்க. இயேசுவானவர் வீட்டுல இருக்கிறாரு. அங்க வந்து அவர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ இயேசுவானவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு, கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை கண்டு, மகனே
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அடுத்து தொடர்ந்து அவனுக்கு சுகத்தையும் குடுக்குறாரு. இப்போ மற்றவங்க கொண்டு வந்ததுனாலே சுகம் கிடைக்குது. இப்ப அவனுக்கு விசுவாசம் இருந்ததா என்னன்னு தெரியல. அ அவங்க வந்து இயேசுட்ட கொண்டு வந்தா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன கொண்டு வர்றாங்க. கண்டிப்பா அதே மாரி சுகம் வருது. மற்றவங்க கொண்டு வந்தப்பயும் ஆண்டவர் வந்து சுகம் குடுக்குறாரு. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். பாத்தீங்களா? இந்த பகுதிய நம்ம பார்க்கும்போது, அ ம் அ ஜெப ஆலய தலைவனாகிய யவீர். இந்த யவீரு என்பவன் உடைய மகள் வந்து மரண அவஸ்தைப்படுறா. அவனுடைய வேண்டுதல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க வாங்க. என்னுடைய மகன் மேல கைய வைங்க. அப்ப சுகமாகும். இதுக்கும் முந்தி உள்ள எல்லாத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இத நம்ம முதல்ல நான் சொன்னேன். நம்ம வந்து அ ஒரு அ வேலைக்காரர் மாரி இருந்தாலும், வேண்டி பெற்றுக்கொண்டாலும் சுகம் கொடுப்பதற்கு ஆண்டவர் வந்து ரெடி தான். ஏன்னா, அவரு குடுப்பாரா? குடுக்க மாட்டாரான்னு சந்தேகம் நெறைய நேரம் வருது நமக்கு. அவருக்கு சுகம் கொடுப்பது அவருக்கு சித்தமா இருக்குமா? இல்ல ஒருவேளை இதனால ஏதாவது எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ? நான் வந்து ஏதாவது தவறு செஞ்சத அவரு வந்து சரி பண்றதுக்காக இந்த வியாதி கொடுக்கிறாரோ? அதனால எனக்கு இந்த வியாதியிலே இருக்கணுமோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரலாம். ஆனா, இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுது, நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இந்த எந்த பகுதியிலயும் அவர் வந்து, "நீ என்ன செஞ்ச? உனக்கு ஏதாவது நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீன்னா, அது என்னன்னு சொல்லு. அந்த தப்புனால தான் இது வந்திருக்குன்னு" எதுவுமே சொல்லல. ஒரு பகுதியில மட்டும் இதுக்கு முந்தின பகுதியில மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தனுக்கு சொல்றாரு, "மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு" அவராவே மன்னிப்பு குடுக்குறாரு. அவன் மன்னிப்பு கேட்ட மாரி தெரியல. ஒருவேளை அந்த நேரத்துல அவனுடைய அந்த பலவீனம், அந்த திமிர்வாதம் அவன் செய்த பாவங்களின் விளைவாக இருக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து மன்னிப்பு குடுக்குறாரு. வேற யாருக்கும் அப்படி கேட்ட மாரி தெரியல. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சுகத்த பெற்றுக்கொள்றாங்க. அந்த குஷ்டரோகி வந்து அ சந்தேகத்தோட வந்தான் அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தன் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக, "நீங்க வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, அது போதும்" அப்படின்னு வரான். அதே மாரி வார்த்தை சொல்றாரு. அடுத்து வர்றது பேதுருவின் மாமிக்கு வந்து தானாகவே போய் சுகம் குடுக்குறாரு. யாரும் அவங்கட்ட சொன்ன மாரி தெரியல. இவர் பார்க்குறாரு, இங்க சுயநலமா இருக்கிறாங்க, கை வைக்கிறாரு, சுகத்த குடுக்குறாரு. அடுத்து நம்ம பார்த்தது இந்த படுக்கையில கிடந்த ஒரு மனுஷன். இப்போ இந்த எந்த விதத்தில் ஆனாலும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சுகம் என்பது அந்த பெற்றுக்கொள்ளுகிறவருடைய சாய்ஸா தான் இருந்திருக்கு. இதுல வந்து எதுவுமே ஆண்டவர் வந்து, "ஓ! நீ வந்து இங்கிருந்து பேச சொல்றியா? இல்ல நான் வந்து தான் சுகமாக்குவேன்னு" சொல்லல. "எப்பா நீ வந்து சந்தேகப்படுறதுனால உனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகிய அவர் அனுப்பல. அதே மாரி இந்த படுத்திருக்கிறவன கொண்டு வரும்போது, "இந்த பாரு உனக்கு விசுவாசம் இருக்கா? இல்லையா? அவங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ வந்து உனக்கு விசுவாசம் இருக்கான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ இவ்வளோ பாவம் செஞ்சிருக்க. அதனால நீ இதுல தான் இருக்கணும்னு சொல்லல." இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவைகளெல்லாம் தடைகள் கிடையாது. எவ்வளவு தூரமாயிருந்தாலும், நம்ம அங்க அந்த சுவீனமான நபர் அங்கு இல்லாவிட்டாலும், அ ஒருவேளை மற்றவர்கள் தான் அவன கொண்டு வந்திருந்தாலும், ஒருவேளை அவன் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நடக்குமோ, நடக்காதோ அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அவனுடைய நண்பர்கள் தான் அவன கூட்டு வராங்க. அப்படி வந்தாலும், சந்தேகத்தோட வந்தாலும், தேவன் சுகம் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அது அவருடைய சித்தம். ஆனா, அதை எடுத்துக்கொள்வது நம்முடைய ஒரு தேர்ந்தெடுப்பா இருக்கு. நம்முடைய சாய்ஸா இருக்குது. அதத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்போ 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் யவீருடைய காரியம். இந்த யவீரோட காரியத்துல, "நீங்க வந்து கை வைங்க" அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு யவீரு. அவன் ஜெப ஆலய தலைவன். இப்போ வந்து அவன் சொன்ன மாரியே, அவரு என்ன சாய்ஸ் எடுத்தாரோ, அவர் வீட்டுக்கு போயி அவர் கைய வைக்கணும்னு சொல்லி தான் போறாரு இயேசுவானவர். நமக்கு தெரியும், போற வழியில இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ அதுக்குள்ளேயும் வந்து உள்ளவங்க வந்து சொல்றாங்க, "இங்க வந்து உன்னுடைய மகள் மரித்து போனாள். திரும்ப வந்து போதகர வருத்தப்படுத்தாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு." இப்போ இந்த ஒரு இடத்துல தான் ஒரு காரியத்த சொல்றாரு. "நீ வந்து உன்னுடைய
இந்த நேரத்துல பயந்துராத, உன்னுடைய விசுவாசத்த விட்டுறாத. நீ ஆரம்பத்துல என்ன ஒரு விசுவாசத்தோட வந்தியோ, அதே விசுவாசத்துல இப்பொழுதும் நிலைத்திரு. நான் வந்து அவள உயிரோட எழுப்புவேன்ற மாரி அந்த ஒரு விசுவாசத்த அவனுக்கு குடுக்குறாரு. அவன் வந்து விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் உற்சாகப்படுத்துறாரு. வேற எந்த காரியத்திலயும் எந்த ஒரு கண்டிஷனும் சொன்ன மாரி தெரியல. அதே மாதிரி அங்க போயி, அ அவனுடைய மகளுக்கு அதாவது யவீருடைய மனைவி, அ இயேசு அவரோட சேர்ந்த 3 சீஷர்கள் மட்டும் தான். இத்தன பேர் மட்டும் நான் இருக்கும்போது, பிள்ளையுடைய கைய பிடித்து தலித்தா குமின்றாரு. அந்த குழந்தை எழும்புறா. உடனே அவர் பெற்றோர்ட்ட ஒப்பு கொடுத்து, அவளுக்கு சாப்பாடு, ஆகாரம் குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த அற்புத சுகத்த அங்க குடுக்குறாரு. விடுதலைய மரித்தோர்லருந்து எழும்புற ஒரு அதிசயத்த அங்க பண்றாரு. இப்ப இதுவுமே அவன் கூப்பிட்டதுனால தான். அவன் சொல்றான், "நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க." இதுக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தன் வீட்ல வேலைக்காரி சுகம் இல்லாம இருக்கா. நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டியதில்ல. இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதனால என் வேலைக்காரன் சுகமாவான். ஏன்னா, உங்க வார்த்தையில வல்லமை இருக்குது. அது எனக்கு தெரியும்." அப்படிங்கிறான். அப்போ ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவும் வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொருத்தர் எடுத்துக்கொள்ளும் விதமும் வித்தியாசமா இருக்குது. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு இப்படிதான் நடந்தது. அப்போ அதே மாரி தான் நமக்கு நடக்கணும். அவங்களுக்கு நடந்த மாரி நடக்கலன்னா எனக்கு சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்முடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதிலிருந்து நம்ம வந்து விடுதலை அடையாம இருந்துராதீங்க யாரும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரும். அப்போ நம்ம எத விரும்பி நம்ம எந்த சாய்ஸ எடுக்கிறோமோ, எந்த முறைய தேர்ந்தெடுக்கிறோமோ, எந்த முறையில நமக்கு விசுவாசம் இருக்குதோ, ஆண்டவரே நீங்க என் மேல கைய வைங்கன்னா கை வைக்கிறாரு. நீங்க அங்கிருந்து பேசினா போதுன்றாரு. வீட்டுக்கு வாங்கன்னா வராரு. உங்களுக்கு முடியுமா? முடியாதா? ஆனா எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட பரவால்ல. சுகம் குடுக்குறாரு. இப்போ மற்றவங்க கொண்டு வந்தாலும் சுகம் குடுக்குறாருங்க. இப்ப நம்முடைய தேவன் அவ்வளவு ஒரு நல்ல தகப்பன். சுகமாக வேண்டும் என்பது, நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்ப கடைசியில ஒரு பகுதிக்கு நான் வர்றேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 6வது காரியம், மார்க் 5ஆம் அதிகாரம் 26லருந்து 25லருந்து இது யவீரு உடைய கதைக்கு நடுவுலே வருது. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவுலே வருது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதின்னு நான் நினைக்கிறேன். நான் இது வந்து ரொம்ப ஒரு அழுத்தி சொல்ல வேண்டிய பகுதியாக நான் எடுத்துக்கொண்டேன் இன்னைக்கு. ஏன்னா, நமக்கு சுகம் வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள்ல ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருந்த ஒரு காலங்களில நடந்த சுகம், அவர் எப்படிலாம் சுகம் குடுத்தாருன்னு ஒண்ணொண்ணையா நம்ம தியானிக்கும்போது, அதிலிருந்து நம்ம வந்து நம்முடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் வளர முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கும்போது, அத வந்து 3 விதமாக நம்ம தியானிக்கலாம். 1, அந்த சுகவீனமாயிருக்கிற ஒரு மனுஷன போல. அந்த யாரு சுகவீனமா இருக்கிறாங்களோ, அவங்கள மாரி நம்ம சுகவீனமா இருக்கிறோம். இயேசுவே சுகம் கொடும். அந்த மாரி ஒரு நிலைமையில. இல்ல இல்ல 2வது நம்ம ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு நிலைமையில இருக்கிற மாரி, இயேசுவ மாதிரி. ஏன்னா இயேசுவானவர் சொல்லியிருக்காரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்ன நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்ன்ற அந்த ஒரு நிலைமையிலும் நம்ம பார்க்க முடியும். இல்ல 3வது நபராகவும் பார்க்க முடியும். யாரோ ஒருத்தர் இயேசுவானவர் அங்க சுகம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி சுகம் கொடுக்குறாரு? அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது? அப்போ அந்த நிகழ்ச்சியை நான் எப்படி எனக்காக எடுத்துக்கொள்ள முடியும்? இப்படி 3 விதத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பெண்ணு
பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. 12 வருஷமா. அதாவது யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு சாதாரண ஜுரம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு லைஃப் லாங்கா ஒரு டிசீஸ் மாரி அவளுக்கு இருக்குது. பல வைத்தியர்களாலே எல்லாருக்கும் காசு குடுத்து எல்லாத்தையும் அவளுடைய அது சொத்தெல்லாம் உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் போட்டிருக்கா. அவள் சொத்தெல்லாம் இழந்துமே, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறப்ப, கொஞ்சம் கூட அவளுக்கு வந்து விடுதலை இல்ல. அந்த எல்லா வைத்தியமும் பார்த்தோம். அப்போ அவ செய்ற ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. முதல்ல வந்து இயேசுவன பத்தி கேள்விப்படுறா. என்னன்னா, அவர் சுகம் குடுக்குறாரு. அவரு தொட்டா சுகமாகுது. அவரு இன்னென்ன காரியங்கள்லாம் செய்திருக்கிறாரு. குருடனுக்கு பார்வை குடுக்குறாரு. இப்படி திமிர்வாதக்காரங்களுக்கு சுகம் குடுத்திருக்காரு. இப்படி நெறைய காரியங்கள அவ வந்து கேள்விப்படுறா அவர பத்தி. கேள்விப்பட்டு, இப்போ என்ன சொல்றா, "நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன்" என்று சொல்லி, அவளுடைய ஒரு விசுவாசம் எப்படி இருக்கு? நான் போய் அவர தொடணும்னு அவசியம் இல்ல. அவருடைய வஸ்திரத்த தொட்டா போதும். அவருடைய ஆடையின் ஓரத்த தொட்டா போதும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறா. தொட்டால் சொஸ்தமாவேன். நான் தொட்டால் சொஸ்தமாவேன். அவர் தொடணும்னு அவசியம் இல்ல. அவர் என்னை பார்க்கணும் அவசியம் இல்ல. அவர் பேசணும்னு அவசியம் இல்ல. அவர் என்னிடத்துல எங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்த தொட்டா போதும். இததான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. அவளுடைய விசுவாசம் என்னத்துல இருந்தது? அவர் வந்து தொடணும்னு இல்ல. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்த தொட்டா போதும். இப்ப இயேசுவானவர் வரும்போது அவ்ளோ பெரிய கூட்டம் அவருக்கு சுத்தி நெருக்கிக்கிட்டு வருது. இவ அந்த இடத்துல ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட. முன்னாடி கூட வரல. அவர் போறாரு. ஒரு கிரவுட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இவ எங்க இருந்து வந்தாளோ தெரியாது. அடியில கண்டிப்பா மிதிப்பட்டு, நசுக்கப்பட்டு தான் வந்திருப்பா. ஏன்னா இவளுடைய வியாதி ஒரு தீட்டான ஒரு வியாதி. இந்த தீட்டா இருக்கிற பெண்கள் வந்து வெளிய வரக்கூடாது. அதுவும் ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு அவ வரக்கூடாது. வந்தா கண்டிப்பாக அவள வந்து கல்லெறியணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான யூதருடைய சட்டம். அதிலும் அவள யாரு பனிஷ்மென்ட் பண்ணணுமோ, பண்ணுவதற்கு சரியான ஆளோ, திருடன் போய் போலீஸ்ட்டயே மாட்டுன மாரி, அந்த ஜெபாலய தலைவன் இயேசுவோட கூட போயிட்டு இருக்கான். இந்த நேரத்திலும் அவளுடைய எண்ணம் என்னன்னா, நான் அவருடைய வஸ்திரத்த தொட்டா போதும். அவருடைய வஸ்திரத்த தொட்டா போதும் சுகமாயிருவேன். நான் வஸ்திரத்த தொட்டா போதும் சுகமாயிருவேன்னு சொல்லிட்டு, போயி தொடுறா. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிட்டு. அவளுக்கு நடந்த இருந்த அந்த உதிரத்தின் ஊறல், அதாவது ரத்தப்போக்கு தன்னால டக்குன்னு நின்றுச்சு. அத உணர்றா. இந்த வேதனை நீங்கி சுகமானதை அவள் தன் சரீரத்தில உணர்ந்தாள். உடனே அவளுக்கு தெரியுது, சுகம் கிடைச்சிருச்சுன்னு. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே வல்லமை புறப்பட்டதுன்னு அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியுது. அவ பின்னாடி வந்தது அவருக்கு தெரியாது. அவ வஸ்திரத்த தொட்டது அவருக்கு தெரியாது. ஆனா அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அவருக்கு தெரியுது. அப்போ இயேசுவிடத்திலிருந்து வல்லமை கொண்டு வரும் அளவுக்கு அவளுடைய விசுவாசம் செயல்பட்டது. அவரை எல்லாருமே நெருக்கி தான் இருக்காங்க. அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? யாருக்காவது வஸ்திரத்த தொட்டா ஃபீல் பண்ண முடியுமா? உங்களுடைய உடைய யாராவது தொட்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியுமான்னா முடியாது. நம்முடைய தோல, நம்முடைய கைகளோ, கால்களையோ தொட்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆனா வஸ்திரத்த தொட்டா தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யார் தொட்டதுன்னு. உடனே தான் சீஷர்கள் சொல்றாங்க, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் நீங்க பார்க்கிறீங்கல்ல, எத்தனை பேர் உங்கள நெருக்கி நிக்கிறாங்க. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. இப்படி போய் கேட்கிறீங்களே. இத்தனை பேர் உங்கள நெருக்கி தள்ளிட்டு இருக்காங்களே. நீங்க எப்படி என்ன தொட்டது யாரு? எல்லாரும் தான் தொட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்க்க யார் செஞ்சான்னு சுற்றிலும் பார்க்கிறாரு. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் முன்னால பயந்து நடுங்கி முன்னால வந்து விழுந்து நான் தான் தொட்டேன். ஏன்னா நம்முடைய வஸ்திரங்களை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அதை நான் விசுவாசித்தேன், நம்பினேன், நான் தொட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்றா. 12 வருஷமா நான் சுகவீனமா இருந்தேன். அவர் உடனே ஏன் நீ தொட்டன்னு கேட்கல. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒருவேளை அவளுக்கு அந்த நேரத்துல ஒரு குற்ற உணர்வா இருக்கலாம். எப்படி அவருக்கு தெரியாம போய் நான் எடுத்துட்டேனே, நான் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாதோ, அவர் என் மேல கோவப்பட்டுருவாரோ, அவரை தொட்டா தீட்டு ஆயிருமோ அப்படிலாம் அவளுக்குள்ள இருக்கும் ஒருவேளை. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் சமாதானத்தோட போ, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ மகளே நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்படி உன்னுடைய விசுவாசம் தான் உனக்கு விடுதலை கொடுக்குது. இப்போ இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, இவள் தன்னுடைய சுகத்தை தானாவே எடுத்துக்கிட்டா. இது அவளுடைய சாய்ஸ். இதுதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன்.
சுகம் உங்கள் சாய்ஸ். சுகம் நம்முடைய சாய்ஸ், நம்முடைய தேர்ந்தெடுத்தல். நம்ம எப்படி சரி டாக்டர்ட்ட போறோம் அப்படின்னா, அதுவும் ஓகே. அது உங்களுடைய சாய்ஸ். இது ஆண்டவர் தான் என்னை இப்படி தள்ளிட்டாரு, ஆண்டவர் தான் இப்படி செஞ்சுட்டாருன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. இந்த வியாதி இந்த விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம். நமக்கு வியாதிகள் வருகிறது. அதனால வியாதிய ஆண்டவர் தான் குடுத்தாருன்னு கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது நன்மையாக படைத்தார். இதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் விழுந்து போன உலகத்துல எல்லாம் பாவத்தினாலே சீரழிந்து போன உலகத்துல இருக்கும்போது இப்படி வியாதிகளும் கிருமிகளும் நடமாடிக்கொண்டு இருக்கிற இடத்துல வியாதி வர்றது சகஜமாயிருது. அப்போ அந்த வியாதியிலிருந்து வெளிவருவதற்கு சுகத்தை கொடுக்கிறவர் தேவன் என்று சொல்லி அவருடைய பெயர் முதலாவது இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? யெகோவா ராஃபா. நான் தான் உங்கள் பரிகாரியான கர்த்தர். அதாவது நான் உங்கள் மருத்துவர் என்று சொல்லி சொல்றாரு. அந்த மாறாவுல அவங்க அந்த தண்ணீர் கசப்பா இருக்கும்போது மோசேக்கு ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தை உள்ள போடு, தண்ணி நல்ல மதுரமாகணும். உடனே அதை போட்ட உடனே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மதுரமாயிருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். அதாவது நான் உங்கள் மருத்துவர். ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ. அதாவது மருத்துவர் அவர்தான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அவரே நமக்கு மருத்துவராக இருக்க விரும்புகிறார். மருத்துவர்கிட்ட போறதும் நல்லதுதான். அது ஒரு வகையாக சுகம் கிடைப்பதற்கு தான் அவங்களும் உதவி செய்யறாங்க. ஆனா இது நம்முடைய சாய்ஸ் தான், நம்முடைய தேர்ந்தெடுப்பு தான். ஆண்டவர் இப்படிதான், நீ உபவாசம் போட்டுதான், நீ எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிதான், இல்ல ஆண்டவர் தான் எனக்கு இந்த வியாதி கொடுத்துட்டாருன்னு அப்படி எடுத்துக்கொண்டு இந்த வியாதியிலே நான் கிடக்கணும் அப்படின்னு அதெல்லாம் தவறான காரியம். ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் நமக்காக இருக்கிற தேவன். நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆனா இது நம்முடைய சாய்ஸ். இப்போ இந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கிட்டா? அவளாவே எடுத்துக்கிட்டா. இதுதான் ஒரு ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையோடைய ஒரு நிலைமை. வளர்ந்த ஒரு புத்திரன் ஒரு ஒரு வீட்டுல வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல மனநிலை சரியா உள்ள ஒரு பிள்ளை மாதிரி போய் தனக்குரியதை போய் எடுத்து தானா சாப்பிடும்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில உள்ள பிள்ளை நிலைமைக்கு இவ இருக்கிறா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சுகம், விடுதலை, பாவ மன்னிப்பு, செழிப்பு எல்லாம் சிலுவையினாலே நமக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. நமக்கு பந்தியில பரிமாறி வச்ச மாதிரி வச்சிருக்கிறார். நம்ம குழந்தைகளை போல் இருக்கிறோமா? வளர்ச்சி அடையாத குழந்தைகளை போய் இருக்கிறோம்னா நம்ம கேட்டு அழுது பெற்றுக்கொள்வோம். வீட்டுல நமக்கு உரிமை இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அது வளர்ச்சி அடையலை. பசிச்சா அழும், பெற்றோர் தான் எடுத்து ஊட்டி விடணும். அதுலயும் எந்த தவறும் இல்லை. ஆனா ஒருவேளை இன்னும் நம்ம ஒரு அடிமை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோமா? அடிமைனா நம்ம கெஞ்சி கேட்டு அவங்க நினைச்சா கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிரிய இருந்தா கொஞ்சம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்ல ரோட்ல போற பிச்சைக்காரங்களா, ஐயோ மிச்சம் மீதி தாங்கன்னு ரோட்ல இருந்து கத்துற மாதிரி அப்படியும் கூட நம்ம நினைக்கலாம். ஆனா வளர்ச்சி குன்றிய ஒரு பிள்ளையா நான் வளர்ந்துருக்கிறேன். நான் உங்களுடைய பெற்றோர், அவங்க என்னுடைய அப்பா அம்மா, அவங்க நல்லவங்க. எனக்கு நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுனால அவங்க என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எனக்காக நல்லதுதான் செய்வாங்கன்னு உணர்ந்து கொண்ட எந்த பிள்ளையும் போய் தனக்குரியதை தானா எடுத்துக்கணும். இப்ப பார்த்த அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படிதான் நினைச்சிட்டா. இவர் நல்லவர், இவர் சுகம் கொடுக்கிறவர், அப்போ நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் அவளுடைய விசுவாசம். அதை அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அதை தான் செயல்படுறா. அப்ப இன்றைக்கு நம்ம தேவன் நல்லவர்ன்றதை புரிஞ்சிருக்கிறோமா? இல்ல வியாதி கொடுக்கிறவர் நினைச்சிட்டு இருக்கோமா? சின்ன குழந்தைகளா இல்ல அடிமைகளா, நம்ம இல்ல பிச்சைக்காரர்களாக அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா நம்மள? இப்போ அந்த நிலைமையில இருந்தோம்னா அந்த நிலைமையில தான் நம்ம கேட்டு வாங்குவோம். அழுது கெஞ்சி மற்றவங்களை நமக்காக ஏதாவது சொல்ல சொல்லி நம்ம வாங்குவோம். ஆனா வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளா என்பதே பிள்ளைகளா இருக்கும்போது நாமவே போய் நாம் இந்த சுகத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அவர் சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. நமக்கு சுகத்தை கொடுப்பதற்கு அவர் சந்தோஷமா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். எப்படியாவது நம்ம சுகம் அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அது நம்ம மற்றவங்களை ஜெபிக்க சொல்லியும் பண்ணலாம், அழுது ஜெபித்து வாங்கலாம். ஆனால் நாமவே போய் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதாவது முதல்ல இருக்கிற அந்த சின்ன குழந்தையில இருக்கிற அழுது வாங்குற நிலைமையில இருந்து நம்மளா போய் விசுவாசத்தோடு, ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லுது. இந்த வசனத்தின்படி நீரே என்னுடைய மருத்துவர், இந்த வியாதி எனக்கு இருக்கு, இந்த வலி எனக்கு இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு,
எந்த ஒரு காரியம் என்னுடைய சரீரத்துல இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே நான் அத வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா, நீர் என்னுடைய மருத்துவர். நான் இப்ப அத சொல்லுவேன். எந்த பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வசனம் சொல்லுதே. நான் அத சொல்லப் போறேன். நான் உம்முடைய தழும்புகளால் குணமானேன்னு நான் சொல்லப் போறேன். அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம வந்து எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய சாய்ஸ் தான். நம்ம எப்படி அத எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய சாய்ஸ். ஆண்டவர் வந்து நம்மள பிடிச்சு தள்ள மாட்டாரு. நீ இப்படிதான் போய் எடுத்துக்கொள்ளணும். நீ வந்து இப்பவே வளர்ந்து எல்லாத்தையும் இது பண்ணிரு. அப்படி சொல்லவே மாட்டாரு. அவராகவே நமக்கு ஒரு சாய்ஸ் குடுக்குறாரு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம். ஒருவேளை வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும்போது, நாமாகவே அந்த சுகத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நம்ம அழுக வேண்டியதில்ல, ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதில்ல, கெஞ்ச வேண்டியதில்ல. நாமாகவே விசுவாசத்துடன் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறது, எனக்கு பங்கு இருக்குது, உரிமை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு சிந்தைய கொடுப்பாருன்னு நம்புறேன். நீங்க ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், கண்டிப்பாக சுகம் உங்களுடையது. நீங்க அதிலே தைரியமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில வார்த்தைகளை பேசி, ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு போயி, அவர தொட்டா சுகமாகும். அவருடைய வஸ்திரத்த தொட்டா போதும்ன்ற அந்த சொல்லி தானாகவே எடுத்துக்கொண்டாலே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வர முடியும். கர்த்தர் நம்மள அப்படிப்பட்ட வளர்ச்சிக்குள்ளே நம்மளை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.